கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியால் இந்த அடிமையை உங்கள் மத்தியிலே வரும்படியாக இந்த சின்னத்தை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரத்தை சொல்லி இன்றைக்கு அநேகர் ஆராதனைக்கு கடந்து இருப்பீங்க. கடந்து போக முடியாத பிள்ளைகளுக்கு தேவன் இந்த சந்திப்பின் மூலமாய் உங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்க இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்குள் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் சங்கீதம் 115:13 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிப்பார். சிறிது நேரம் கண்களை மூடியிருப்போம். கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்கப்படியார் இந்த வேலையிலே நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த மாலை வேலையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அருமை துணை பிள்ளைகளையும் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணும்படியாய் இந்த மாலை வேலையிலே இந்த அடியான ஆகிய ஊழியக்காரன் உங்களோடு ஜெபிக்க ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்குள்ள தேவைகள், சரீரபலமான பலவீனங்கள் எல்லாவற்றுக்காகவும், உங்கள் குடும்ப பிரச்சனையா, போராட்டமா, நெருக்கமா, உபத்திரமா, எல்லாவற்றுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். மிகுந்த சந்தோஷமாய் உங்களை ஆசீர்வதிக்கும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் கண்களை மூடி பரலோக ராஜாவை குறித்து நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. யாரும் இருதயத்துக்குள்ள மனதுக்குள்ளே அல்லேலூயா அல்லேலூயா என்று 3 முறை நாம் சொல்லி மகிழ்ச்சி அடைவோம். உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்க விரும்பினால் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.